இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ஏஐ கார்ட்டூன் வீடியோஸை எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாம்பிள் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. மகனே, இன்று நான் வயலில் வேலைக்கு போகிறேன். சரி அப்பா. நான் வயலுக்கு போகும்போது இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிடு. சரி அப்பா, நான் கண்டிப்பா செய்வேன். வா விளையாடலாம். சரி, ரொம்ப விளையாடலாம். இன்று நல்லபடியாக வேலை முடிந்தது. மகனே, செடிகளுக்கு தண்ணி ஊற்றலையா? மன்னிக்கணும் அப்பா, நான் விளையாடிட்டே மறந்துட்டேன். பரவாயில்ல மகனே, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்தில் செய்யணும். சரி அப்பா, இனிமே மறக்க மாட்டேன். அப்படித்தான் மகனே. இனிமே என் பொறுப்பை நான் மறக்க மாட்டேன். நீதி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேரத்தில் செய்தால்தான் நம்பிக்கை மற்றும் வெற்றி கிடைக்கும். சாம்பிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல மோர் ஏஐ வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் குரோம்ல ChatGPT ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டோரி கிரியேட் பண்ண போறோம். இந்த ஸ்டோரியில ஒரு அப்பா அப்புறம் பையனை வச்சு ஒரு மாரல் ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்டோரி எவ்வளோ மினிட்ஸ் வேணுமோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 மினிட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த ப்ராம்ப்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட சேஞ்ச் பண்ணி நீங்க டிஃப்ரெண்டா ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்க அப்பா பையனை வச்சு ஒரு ஸ்டோரி இருக்கு. நீங்க அப்பா இருக்க பிளேஸ்ல அம்மா பாட்டி தாத்தா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பையன் இருக்க பிளேஸ்ல வந்து மகள் அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று வச்சு நீங்க வந்து புதுசாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ராம்ப்ட் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் வந்து ப்ராம்ப்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த கார்ட்டூன் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் வித் டயலாகோட இந்த சீன்ஸ் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு கூகுள் விஸ்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். விஸ்க் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல கேரக்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பையனோட ப்ராம்ப்டை எடுத்து விஸ்க்ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ChatGPT போயிட்டு இங்க ஸ்டைல்னு இருக்கும், அதை காப்பி பண்ணி விஸ்க்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நோட்னு போட்டு வித் ஒயிட் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சேம் அப்படியே அப்பாவோட ப்ராம்ப்ட் இருக்கும், அந்த கேரக்டர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பையனோட இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு கீழே இருக்க ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும், வித் பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவோட கேரக்டர் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக என்ன பண்ணணும்னா இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த 2 இமேஜஸ்ல எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி சப்ஜெக்ட்ல விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அனலைஸ் இமேஜ்னு இருக்கும், அது வந்ததுக்கப்புறம் இங்கே டிக் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுங்க. டிக் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட கேரக்டர் இமேஜ் இருக்கும், அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி சேம் சப்ஜெக்ட்லேயே விடுங்க. அதுவும் அனலைஸ் இமேஜ்னு ஆகும். நெக்ஸ்ட் அதுவும் வந்து டிக் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ்லுமே டிக் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை ஏன் சப்ஜெக்ட்ல ஆட் பண்றோம்னா கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியா வரணும், அதுக்காக தான் இந்த 2 இமேஜஸ் வந்து சப்ஜெக்ட்ல ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT ஓப்பன் பண்ணுங்க. ChatGPTல பார்த்தீங்கன்னா எல்லா சீனுக்கும் இமேஜ் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பட் நம்ம ஒரு சீனுக்கான இமேஜை மட்டும் கிரியேட் பண்ணி அதுல இருந்து நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சியா எப்படி வீடியோ வந்து கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதால நம்மளுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீனோட இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் இந்த பிளேஸ்ல வந்து இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்ல ஆட் பண்ண 2 இமேஜ் கேரக்டர் கன்சிஸ்டன்சியா வந்திருக்கு. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு சீனோட இமேஜை வச்சு எப்படி ஃபுல் வீடியோ கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு கிராக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிராக் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜனை கிளிக் பண்ணுங்க. இமேஜனை கிளிக் பண்ணதும் இங்க பார்த்தீங்கன்னா இமேஜ் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்க வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும், அதை உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு வேணுமா லாங் வீடியோவான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் லாங் வீடியோ போட போகிறேன், அதனால் அதை 16:9 கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்லோட் கிளிக் பண்ணுங்க. அனிமேட்டட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சீனுக்கான இமேஜ் டவுன்லோட் பண்ண இல்லைங்களா, அது காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே அப்லோட் ஆனதுக்கப்புறம் ChatGPT போயிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் சீனில் இருக்க எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ட்ராக் வந்து அதில் பேஸ்ட் பண்ணுங்க. ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
மகனே, இன்று நான் வயலில் வேலைக்கு போகிறேன். சரி அப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ஸ்கேல் வீடியோன்னு இருக்கும். இந்த அப்ஸ்கேல் வீடியோ ஏன் பண்ணுறோன்னா, வீடியோ வந்து நம்மளுக்கு ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் அப்ஸ்கேல் பண்ணுறோம். ஒன்ஸ் அப்ஸ்கேல் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்ஸ்கேல் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்க. மகனே, இன்று நான் வயலில் வேலைக்கு போகிறேன். சரி அப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை பார்த்ததை விட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டவுன்லோட் ஏரோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே டைம் லைன் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்ல வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி வீடியோ ஃப்ரேம்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பிளேஸ்ல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா அங்கே நம்ம காப்பி வீடியோ ஃப்ரேம் பண்ண இல்லைங்களா, அந்த ஃப்ரேம் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ChatGPT போயிட்டு நம்மளோட சீன் டூல இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி ட்ராக்ல பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேம் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி கேரக்டர் கன்சிஸ்டன்சியா வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க, நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் வயலுக்கு போகும்போது இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டிவிடு. சரி அப்பா, நான் கண்டிப்பா செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சியா வந்துருச்சு. சேம் ரிப்பீட்டட் என்ன பண்ணுங்க, 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க, அப்ஸ்கேல் கொடுங்க. அப்ஸ்கேல் ஆனதும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சேம் லாஸ்ட் ஃப்ரேம்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சீன்ஸ் இருக்கோ சேம் ரிப்பீட்டட் இதே மாதிரி எல்லா சீனுக்கும் பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதுக்கு வந்து ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். சீன் 1 to சீன் 8ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன் 8 சீனுக்கும். இப்போ இமேஜ் வந்து மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கேன்வா ஓப்பன் பண்ணிக்கலாம். கேன்வா ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வீடியோ லேண்ட்ஸ்கேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதில் அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அதை 1 by 1 செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வீடியோஸில் வந்து இங்கே 1 by 1 அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 சீனோட வீடியோஸும் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே சீன் 1ன்னு வரும். ஸோ இது ஏன் வந்து நான் ரீநேம் பண்ணனா, உங்களுக்கு வந்து நிறைய லாங் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறப்போ சீன் 1 எது சீன் 2 எதுன்னு தெரியாது. அதனால தான் ரீநேம் பண்ணிக்க சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண உடனே இங்கே டைம் லைனில் வந்து ஆட் ஆகிடும். சேம் அதேமாரி சீன் 2 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சீன் 2 இதுனா நீங்கள் அதேமாரி 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8 சீன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதில் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கிராக்னு இருக்கும். இதை நம்ம ஹைட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜை டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் இந்த கிராக் போகிற வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்டர்ல எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க ஒரு பொசிஷனா வச்சுட்டு இந்த பிளாக் கலர்ல கிளிக் பண்ணுங்க. பேக்ரவுண்ட்ல இமேஜ்ல வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து வராது. சேம் இதே போல இருக்க எல்லா சீனுக்கும் டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணுங்க. டிராக் பண்ணிட்டு சென்டர்ல பொசிஷன் பண்ணிடுங்க. பொசிஷன் பண்ணிட்டு இந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேஸ்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கரெக்டா ஃபிட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லா வீடியோஸ்க்கும் வாட்டர் மார்க் வந்து டிராக் பண்ணி ஹைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாட்டர் மார்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க வீடியோ வந்து அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணுங்க. அதுல டவுன்லோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ வீடியோவோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. மகனே, இன்று நான் வயலில் வேலைக்கு போகிறேன். சரி அப்பா. நான் வயலுக்கு போகும்போது இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டிவிடு. சரி அப்பா, நான் கண்டிப்பா செய்வேன். வா விளையாடலாம். சரி, ரொம்ப இன்று நல்லபடியாக வேலை முடிந்தது. மகனே, செடிகளுக்கு தண்ணி ஊட்டலையா? மன்னிக்கணும் அப்பா, நான் விளையாடிட்டே மறந்துட்டேன். பரவாயில்ல மகனே, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்தில் செய்யணும். சரி அப்பா, இனிமே மறக்க மாட்டேன். அப்படித்தான் மகனே. இனிமே என் பொறுப்பை நான் மறக்க மாட்டேன். நீதி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேரத்தில் செய்தால்தான் நம்பிக்கை மற்றும் வெற்றி கிடைக்கும்.